இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹியூமிக். அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் ரொம்ப கெட்டு போச்சு, மலடாகி போச்சு, மண்ணில் சத்து இல்லை, நுண்ணுயிர் இல்லை. அதனால நம்ம இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு 10 வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிக். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை இடுபொருள், சாணப்பாசி கரைசல், இதை ஒன்றை வச்சு நம்ம அனைத்து இடுபொருளும் தயாரிச்சுக்கலாம் விவசாயிகளை. அது அப்புறம் பார்ப்போம். இந்த ஹியூமிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண், உப்பு மண், கார மண், அமில மண், இந்த மாதிரி எந்த வகையான மண்ணாக இருந்தாலும் சரி, அந்த மண்ணை வந்து மாற்றி நல்ல மண்ணாக மாற்றுறதுக்கு இது உதவுது. ரெண்டாவது தண்ணியிலையும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம காட்டில் பார்த்திங்கன்னா பயிர் வச்சோம்னா அந்த பயிர் வளரல, அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பலதானியை விதைச்சி மடக்கி ஓட்டும் போது அந்த சத்து கிடைக்கும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த ஹியூமிக்கை வந்து பயன்படுத்துகிறோம். ஹியூமிக்கை பயன்படுத்தும் போது உடனே காட்டில் கொடுத்தோம்னா அடுத்த நாளே வேலை செய்ய ஆரம்பிச்சது. உங்களுக்கு பயிர் வளர்ச்சியும் நல்லா இருக்கும், மண்ணையும் வளப்படுத்து. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது உரம் கிடையாது, ஆனால் இது செய்கிற வேலையை எந்த உரமும் செய்ய முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மண்ணில் உள்ள ஆர்கானிக் கார்பனை இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த ஹியூமிக்கு மட்டும்தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது கொடுக்கறதுனால மண் பொதுன்னு ஆயிரும். உங்களுக்கு மண்ணுக்கு தேவையான நுண்ணுயிரிக்கான உணவையும் கொடுக்கும், மண்ணையும் வளப்படுத்து. ரெண்டாவது நான் ஹியூமிக் கொடுத்தேன், எனக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் வரல நிறைய பேர் சொன்னீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. ரெண்டாவது ஒரிஜினலாக போடணுங்க, இது அவ்வளோ சீக்கிரம் எங்கேயுமே கிடைக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100% ஹியூமிக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம சும்மா கொஞ்சமாக தான் எடுக்கிறோம். அந்த கொஞ்சத்தை தான் இப்படி லேசாக போடுறோம். பாருங்கள், வந்துட்டு வந்ததுப்பா எப்படி நல்லா கரையுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி போட்ட உடனே மேலேயும் மதக்காமல் நூல் விட்டுக்கிட்டு போகணும். இந்த மாதிரி போச்சு அப்படின்னா தான் நமக்கு ஒரிஜினல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்ம லிக்யூடு மற்ற டானிக் தயாரிக்கிறதுக்கு அனைத்துமே இந்த ஹியூமிக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. கடல் பாசி ஜெல்லு தயாரிக்கிறதுக்கு நம்ம கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா கடல் பாசியோடைய ஜெல்லு தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, கடல் பாசி பவுட்ரு, அது கேட்டிருக்கா, நமக்கு கூடிய விரைவில் கிடைக்கும். ஏன்னா அதை பயன்படுத்தும் போது என்பிகே உடனடியாக கிடைக்கும். நம்ம இதையும் கொடுத்துட்டு அதையும் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கெமிக்கல்லேருந்து இயற்கைக்கு வரும்போது உடனடியாக ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம இதை கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா பயிருக்கு வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ரெண்டாவது அந்த பயிருக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், மண் வளமாயிடும். இப்போ நம்ம கெமிக்கல் கொடுக்கும்போது ஒவ்வொரு டைமும் இந்த மாதம் 4 மூட்டை கொடுக்குறோம்னா அடுத்தது 5 மூட்டை 6 மூட்டை கொடுக்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகணும். ஆனால் இந்த ஹியூமிக்கை பயன்படுத்தி நம்ம இயற்கை விவசாயம் பண்ணும்போது அல்லது இந்த ஹியூமிக்கை வந்து நம்ம எதை கூட வேணாலும் கலந்து கொடுக்கலாம். ஏன்னா இது மண்ணிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய பொருள் தான் ஒன்று, இயற்கையான பொருள், 100% இயற்கை தான். இதை வந்து நம்ம தண்ணியில் போய் வந்து கரைச்சி இதை வந்து 1 ஏக்கருக்கு 10 கிலோ கொடுக்கலாம். ரெண்டாவது இது மண்ணுக்கான உணவு.